இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், நீலகிரி ஆகிய மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. மேற்கு மண்டலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் அடுத்த 2 நாட்களுக்கு லேசானது முதல் மிதமான மழையுடன் மணிக்கு 10 முதல் 28 கிலோமீட்டர் வரை காற்று எதிர்பார்க்கப்படுகின்றது. மழை எதிர்பார்க்கப்படுவதால் நிலவும் வானிலையில் நீர்ப்பாசனம், களை எடுத்தல், மருந்து தெளித்தல் போன்ற பயிர் மேலாண்மை நடவடிக்கைகளை ஒத்திவைக்கவும். மழை எதிர்பார்க்கப்படுவதால் வடகிழக்கு பருவமழை கால விதைப்பினை துவங்கலாம். மேற்கு மலைத்தொடர் அடிவாரங்களில் கனமழை எதிர்பார்க்கப்படுவதால் போதிய வடிகால் வசதி மேற்கொள்ளவும். மேலும் கால்நடைகளை மேய்ச்சலுக்கு அனுப்ப வேண்டாம். மத்திய கால வயதுடைய நெல் ரகங்களான சம்பா நெல்லை எதிர்பார்க்கப்படும் தூறல் மழையினை பயன்படுத்தி நாற்றாங்காலில் விதைக்கவும். நெல் விதைப்பு செய்துள்ள வயல்களில் இரவில் நீர் தேக்கி காலையில் வடிப்பதனால் மழையினால் ஏற்படும் பாதிப்பை தவிர்க்கலாம். நெல் வயல்களில் போதுமான மழை பெறப்பட்டவுடன் மத்திய கால வயதுடைய நெல் ரகங்களை நேரடி விதைப்பு செய்யவும். சிறுதானியங்கள் மற்றும் நிலக்கடலை அறுவடையினை மழை எதிர்பார்க்கப்படுவதால் ஒத்திவைக்கவும். ஏற்கனவே அறுவடை செய்த தானியங்களை மழையில் நனையாமல் பாதுகாக்கவும். போதிய வடிகால் வசதி மேற்கொள்ளவும். தீவன சோளத்திற்கு எதிர்பார்க்கப்படும் மழையினை பயன்படுத்தி 25 கிலோ யூரியா இடவும். மழையும் சுழற்காற்றும் எதிர்பார்க்கப்படுவதால் 5 மாதங்களுக்கு மேலுள்ள கரும்பிற்கு தோகை உரித்து விட்டம் கட்டவும். காற்றின் வேகம் மணிக்கு 8 முதல் 24 கிலோமீட்டர் வரை இருப்பதால் பிப்ரவரி மாதத்தில் நடவு செய்த வாழை மரங்களுக்கு முட்டு கொடுக்கவும். மழை எதிர்பார்க்கப்படுவதால் தென்னை மரத்தை சுற்றியுள்ள வட்ட பாத்திகளை ஆழப்படுத்துவதன் மூலம் நீரை சேமிக்கலாம். திராட்சையில் காலை மற்றும் மாலையிலும் காற்றின் ஈரப்பதம் அதிக அளவில் காணப்படுவதால் அடிசாம்பல் நோய் வர வாய்ப்புள்ளது. ஆகவே 1% போர்ட்டா கலவையை தெளிக்கவும் அல்லது தாமிரம் கலந்த ஏதாவது ஒரு பூஞ்சான கொல்லியை 0.25% அளவில் மழை இல்லா நேரங்களில் தெளிக்கவும். 10 நாட்கள் இடைவெளி விட்டு மறுபடியும் ஒரு முறை தெளிக்கவும்.